டைப் 1 டயபெட்டிஸ் அது போகிறதுக்கு முன்னால் ஒரு ஜென்ரலாக டயபெட்டிஸ் எதனால் வருது, எப்படி வருது, அதில் டைப் 1 எந்த மாதிரினால எதனால் வருது. இப்போ நம்ம உடம்பில் பேங்க்ரியாஸ்னு ஒரு ஆர்கன் இருக்குது. அந்த பேங்க்ரியாஸ்க்குள்ளே பீட்டா செல்னு ஒன்று இருக்குது. அந்த பீட்டா செல் இன்சுலினை சுரக்குது. இந்த இன்சுலின் ரொம்ப முக்கியமான ஹார்மோன். ஏன்னு கேட்டால், நம்ம உடம்பில் உள்ள ஒவ்வொரு செல்லும் வேலை செய்கிறதுக்கு குளுக்கோஸ் தேவை. இந்த குளுக்கோஸை உள்ளே தள்ளுற வேலை இன்சுலின். ஸோ இன்சுலின் சஃபிஷியண்ட்டாக இல்லை, வேண்டிய அளவு இல்லை இன்சுலின் அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த குளுக்கோஸ் செல்லுக்குள்ளே போகாது. குளுக்கோஸ் செல்லுக்குள்ளே போகலைன்னா அந்த செல்லு வேலை செய்யாது. ஸோ இதுதான் மெயின். ஸோ இன்சுலின் நமக்கு உடம்பில் தேவை, முக்கியமான ஹார்மோன். இப்போ சாதாரணமாக நம்ம ஊரில் பார்த்தோம்னா சின்ன குழந்தைகளுக்கும் டயபெட்டிஸ் வருகிறது. அதுக்கு நாங்கள் டைப் 1 டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அது நார்மலாக 0லேருந்து 19 வயசு வரைக்கும் வரலாம். 2021 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம், இன்டர்நேஷ்னல் டயபெட்டிக் ஃபெடரேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் 22,94,000 பேர் டைப் 1 டயபெட்டிஸ்னால் அவதிப்படுகிறார்கள். சென்னையில் எடுத்துக்கிட்டோம்னா 1,00,000 குழந்தைக்கு 4 குழந்தைகள் வீதம் டைப் 1 டயபெட்டிஸ் வருகிறது. அதில் இப்போ 2040 2 பங்காக ஏறும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இது தான் முக்கியமான புள்ளி விவரம் டைப் 1 டயபெட்டிஸில். இந்த டைப் 1 டயபெட்டிஸை எடுத்துக்கிட்டோம்னா ப்ரைமரி டைப் 1 இருக்குது, செகண்டரி டைப் 1 ஒன்று இருக்குது. ப்ரைமரி அப்படின்னா காரணம் இல்லாதது, செகண்டரி காரணம் உள்ளது. காரணம் இல்லாமல் டைப் 1 டயபெட்டிஸு வரலாம். எப்படின்னு நினச்சோம்னா, நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. இந்த நோய் எதிர்ப்பு சக்தியே இந்த இன்சுலின் சுரக்கும் பீட்டா செல்லை போய் அழிச்சிடுது. ஸோ பீட்டா செல் பீட்டா செல் இல்லாதனால, இன்சுலின் இல்லாதனால டைப் 1 டயபெட்டிஸ் வருகிறது. இதே சமயத்தில் தன்னுயிர் தாக்கும் உடல் நோயின்னு இருக்குது, ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு இருக்குது. அதனாலேயும் சமயத்தில் டைப் 1 டயபெட்டிஸ் வரலாம். ஸோ மெயினாக நோய் எதிர்ப்பு சக்தியானது போய் அந்த பீட்டா செல்லை அழிக்கிறதுனால, இன்சுலின் உடம்புல வராதனால, குளுக்கோஸ் உள்ளே போகாதனால இரத்தத்தில் சுகரோட அளவு ஜாஸ்தியாகி டைப் 1 டயபெட்டிஸ் காரணமாக இருக்கிறது. சில சமயத்தில் செகண்டரி டைப் 1 டயபெட்டிஸ்னு சொல்லியிருக்கோம். செகண்டரி டைப் 1 சில வியாதினால் அந்த ஆர்கனே அழிஞ்சு போகிறது, இல்லை அடிப்படுற இடத்துல சமயத்தில் அந்த பேங்க்ரியாஸை எடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி காரணத்துலலாம் டைப் 1 டயபெட்டிஸ் வரலாம். அது செகண்டரி டயபெட்டிஸ். ஏன் அதுக்கு ரொம்ப முக்கியம் கொடுக்குறோம் அப்படின்னா, இன்சுலின் உடம்புல இல்லாதனால இன்சுலின் தான் அதுக்கு முக்கியமான ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. வேறு டைப் 2 அப்படி கிடையாது. பாதி செல்லு தான் போகுது, பாதி செல்லு வேலை செய்யுது, மாத்திரை மருந்தில் வேலை செய்யும். ஏன்னா டைப் 1 இன்சுலின் தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு. டைப் 2ல் என்ன சிம்டம்ஸ் இருக்கோ அதே டைப் 1லேயும் வரலாம். மெயினாக என்னை பொறுத்த வரைக்கும் நிறையா நான் பார்க்குறது சார், நைட்டில் பெட் வெட்டிங் நடக்குது, பொண்ணுக்கு அடக்க முடியல, இவளால் போயிடுறா உடனே. ஸோ பெட் வெட்டிங் இஸ் மெயின் காஸ் ஃபார் த டைப் 1 டயபெட்டிஸ் சில்ட்ரனில். 6-7 வயசானாலும் பெட் வெட்டிங் பண்ணுறது, சமயத்தில் 10 வயசு குழந்தை கூட பெட் வெட்டிங் பண்ணுகிறது. அடுத்தது சார் எப்போ பாரு தண்ணி தாகம் இருக்குது, தண்ணி தாகம் எடுக்கிறது சொல்லிகிட்டு இருக்கா சார் அப்படிம்பாங்க. ஸோ தண்ணி தாகம் எடுக்கிறது, தண்ணி எவ்வளோ குடித்தாலும் வாய் வறண்டு போகுதுன்னு சொல்கிறது. அடுத்தாப்பில் சார் நல்லா சாப்பிட்றாங்க, நிறையா சாப்பிட்றா, ஆனால் உடம்பு வெயிட்டே போடலை, ஸோ லாஸ் ஆஃப் வெயிட்டு இருக்கலாம்.
இதை தவிர அவங்களுக்கு ஒரு பலகீனமாக இருக்கும். எவ்வளோ சாப்பிட்டாலும் பலகீனமாக இருக்காங்க. ஏன்னு கேட்டால் அப்பயே சொன்னேன், குளுக்கோஸ் செல்லுக்குள்ளே போகிறதுனால இந்த பெட்டிகபிலிட்டி பலகீனமாக இருக்கிறது, சமயத்தில் வாமிட்டிங் வாந்தி வர்றது, சமயத்தில் வயிறு மந்தமாக இருக்கிறது, அப்செட்டாக இருக்கு, இந்த மாதிரி சிம்டம்ஸ் பலவிதமான சிம்டம்ஸ் இருக்குது. இதே சுகர் ரொம்ப ஏறி போச்சுன்னா நாங்கள் டயபெட்டிக் கீட்டோசிடோசிஸ்ம்போம். அப்போ பேஷண்ட் மயங்கி விழுந்துடலாம், இல்லை ஒரே வாமிட்டிங் இருக்கலாம், இல்லை ரொம்ப வயிறு வலின்னு துடிக்கலாம். இது மாதிரி சிம்டம்ஸ்லாம் டைப் 1 டயபெட்டிஸில் வரலாம். டயக்னோசிஸ் நார்மலாக ப்ளட் சுகர் டைப் 2 பண்ணுற மாதிரி ப்ளட் சுகரை பார்ப்போம். சின்ன வயசு 20 வயசு 25 வயசு கீழே இருக்குன்னா அதுக்குன்னு டைப் 1 டயபெட்டிஸுக்குன்னே ஒரு டெஸ்டெல்லாம் இருக்குது. உடம்புல எவ்வளோ இன்சுலின் செக்ரீட் ஆகுது, உடம்புல அதோட பார்ட்டு சி பெப்டைடு எவ்வளோ செக்ரீட் ஆகுது, இல்லைன்னா இன்சுலினுக்கு ஆட்டோ ஆன்டிபாடிஸ் இருக்கான்னு பார்ப்போம், இல்லை செல்லுக்கு ஆன்டிபாடிஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ ஒரு 4-5 டெஸ்ட்டு ப்ளட் சுகரை தவிர நாங்கள் பார்க்குறது இன்சுலின் level, C-peptide level, islet cell antibody test and insulin auto antibody test. இந்த 4 டெஸ்ட்டையும் வச்சு டைப் 1 டைப் 2 கண்டுபிடிக்கலாம். டைப் 2 டயபெட்டிஸில் மாத்திரை மருந்து கொடுக்கலாம். இதில் மாத்திரை மருந்துக்கு வேலையே இல்லை, கேட்காது. ஒரே ட்ரீட்மெண்ட் இன்சுலின். இன்சுலின் எத்தனை வேலை போடுறதுங்கிறது அது உள்ள ப்ளட் சுகரை வச்சு சாப்பிட்ற சாப்பாடை வச்சு நாங்கள் டிசைட் பண்ணுவோம். ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்சுலின் இருக்குது. ரேப்பிட் ஆக்டிங், லாங் ஆக்டிங், அந்த மாதிரி இன்சுலின்லாம் இருக்குது. எந்த இன்சுலின் தேவை, எது எப்படி, எந்த மாதிரி காம்பினேஷன் வேணுங்கிறது நாங்கள் பார்த்து போடுவோம். டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கிற மாதிரி இதுக்கு அடிக்கடி ரொம்ப காமனஸ்ட்டு காம்ப்ளிகேஷன் யூரின் இன்ஃபெக்ஷன்ஸு, ஸ்கின்ல இன்ஃபெக்ஷன் வர்றது, அடுத்தாப்பில் ஹார்ட் ப்ராப்ளம். யூஸ்வலாக சின்ன குழந்தை பிளட் விஷன், கண் பார்வை தெரியல, சரியாக மங்களா தெரியுதுன்னு சொல்கிறாங்க சார் அப்படிம்பாங்க. ஸோ பிளரிங் ஆஃப் த விஷன், யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸு, கிட்னியில் இன்ஃபெக்ஷன் வர்றது, ஹார்ட்டில் ப்ராப்ளம் வர்றது. டைப் 2 டயபெட்டிஸ் என்னென்ன காம்ப்ளிகேஷன் இருக்கோ அதே காம்ப்ளிகேஷன் இவங்களுக்கும் வரலாம். சின்ன குழந்தையாக இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டம் அது ப்ராக்டிக்கலாக பார்க்கும்பொழுது. ஸோ அதை நல்லா விளையாட விடுங்க, படிக்க விடாமல் நல்லா விளையாட விடுங்க. ஸ்கூலில் டீச்சர்கிட்ட இதுக்கு சுகருக்கு இருக்குது அப்படின்னு முதல்ல சொல்லிவிட்டு இன்சுலின் அப்பப்போ எடுத்துக்கணும் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தேன் ஸ்கூல் டீச்சரை பார்க்க முதல்ல. அதுதான் மோஸ்ட்டு ஹெட்மிஸ்டர்ஸோ ஹெட்மாஸ்டருக்கோ போய் சொல்லிடணும். அதுக்கப்புறமா அதை அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட சொல்லணும், நல்லா விளையாட சொல்லணும். எக்ஸசைஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் டைப் 1 டயபெட்டிஸ். ரிவர்ஸ் பண்ணவே முடியாது. டைப் 2 அது ரிவர்ஸ் பண்ணால் டைப் 1 ரிவர்ஸ் பண்ணவே முடியாது. லைஃப் லாங் இன்சுலின் தான். ஆனால் லைஃபுக்கு நாங்கள் கேரண்டி. இப்போ நல்ல இன்சுலின்லாம் வந்திருக்கிறதுனால நல்ல அவங்களும் நார்மல் லைஃப்பை லீட் பண்ணலாம். அவங்களும் நார்மலாக ப்ரெக்னென்ட் ஆகும், குழந்தை பிறக்கும், எல்லாம் பிறக்கும். எந்த விதமான கவலைகளும் வேண்டாம். ஐயோ நம்ம குழந்தைக்கு டைப் 1 டயபெட்டிஸ் கவலையே கிடையாது. நார்மல் குழந்தை எப்படி இருக்கோ அதே மாதிரி. என்ன ஒரே ஒரு சாப்பாடு சாப்பிட முடியாது, நினச்சா ஸ்வீட் சாப்பிட முடியாது, ஒரு குழந்தை நினச்சா சாக்லேட் சாப்பிட முடியாது. அந்த மாதிரி கொஞ்சம் இதுதான் இருக்குமே ஒழிய மித்தபடி லைஃபு நார்மல் லைஃபு ஓட்டலாம்.